அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசு வேலை வாய்ப்போட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலும் எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து இதுவரைக்கும் ஏன் என்ன ரீசனுக்காக வராமல் இருக்கு, ஸோ என்ன உண்மை நிலவரம் என்ன, அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் திடீர் அறிவிக்க போவதாகவும் தகவல் சற்று முன்பு வெளியாகி இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல வெளியாக போகிறது, யார் யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க போகிறது, ஸோ எப்படி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது காமனாக நிறைய கேள்வி கேட்டது என்னன்னா, இந்த ரேஷன் கடை வேலையை காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பிரதர். ஸோ இது உண்மையா இல்லையா, ஸோ இதோட ரியாலிட்டி என்ன, ஸோ அதற்கான அப்டேட் நமக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸில் எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னா அந்த என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், ஸோ அப்படின்றத பற்றின முழுமையான தகவல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை வேலையில் யாருக்கு முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ அவங்க அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், ஸோ அவர்களுக்கு மட்டும் அதிகப்படியான முன்னுரிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். ஸோ மற்றவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுமா, இல்லை டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணணுமா, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலையை வந்து நம்ம எப்படி வாங்குறது, ஸோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் 38 மாவட்டத்திலையும் செலக்ட் ஆகியிருக்கிற நபர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் அனுப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்று முதல் சற்று முன்பு திடீர்னு சரிங்களா? ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம், இந்த டிஆர் பேட் அப்டேட் என்னன்றது சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, யாரும் கால் பண்ணாதீங்க, கால் பண்ணாலும் பிக் ஆகாது சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஃபோனில் தான் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் வேலையே இருக்கும் உங்களுக்கு டெய்லியும் சரிங்களா? அது எந்த டைமில் வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ஃபர்டபுளான டைம் தான், ஓகேங்களா? ஸோ அது மினிமம் ஒரு 500ரூவாலேருந்து 1000 ரூபாயும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா?
ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான அப்டேட் ஓகேங்களா? ஸோ நமக்கு டோட்டலா கொடுத்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் பிடிஎஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3400 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. இந்த வேகன்சிக்கு தான் நம்ம வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, www.tnbc. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதற்கான 38 மாவட்டத்திற்குமான ரிசல்ட்டோட லிங்க் வந்து சற்று முன்பு வெளியாகி இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து 38 மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்டத்தோட ரிசல்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கன்னியாகுமரி டிஆர்பி, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, நாகப்பட்டினம் டிஆர்பி, மயிலாடுதுறை டிஆர்பி, ஸோ அது மாதிரி சேலம் டிஆர்பி, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 38 மாவட்டத்திற்குமே ரிசல்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னா, அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இன்டர்வியூ கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் மட்டும் தான் இருந்தது. இப்போ அது சேஞ்ச் ஆகி, அதாவது அந்த வெப்சைட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ செக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 38 மாவட்டத்திற்கும் மாற்றிருக்காங்க சரிங்களா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விரைவில் இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும்ன்றதுக்கான அறிகுறி இதுல தெரியுது. ஸோ இப்போ எதுக்கு அப்டேட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இப்போ 38 மாவட்டத்திலையும் எல்லாரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ இந்த 3400 வேகன்சிக்கு அவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வெளியிட போவதாகவும் சற்று முன்பு வெளியிடப்பட்டிருக்காங்க, தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ இதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல ரிசல்ட் வெளியாக போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வெளியாகக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகப்பட்டினம் அப்படி இல்லைன்னா சேலம், இந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இந்த அரியலூர் மாவட்டம் ஓகேங்களா. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் முதல்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருமே மறக்காம 1 ஹவருக்கு ஒரு டைம், 1/2 ஹவருக்கு ஒரு டைம் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டே இருங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரும் செக் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ அதில் தான் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி மாதிரி வரும் சரிங்களா. ஓகே. இப்போ இந்த ரேஷன் வேலைக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கிடைக்கும் பிரதர், ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதற்கான கட் ஆஃப் இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 90 கட் ஆஃப் 90%, 90 மார்க்காவது கண்டிப்பாக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல கண்டிப்பா வாய்ப்பே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த ரேஷன் வேலை சரிங்களா. ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்குறது இதுதான். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் வெளியிடப்படும், எஸ்எம்எஸ் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.